நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. எங்களுக்கு வேண்டிய போஜனத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்து, கர்த்தாவே அதை நாங்கள் உட்கொண்டு எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்கி உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் எங்கள் செவிகளை திறந்திரளும், எங்கள் உள்ளத்தை திறந்திரளும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அவரை தேடி வரும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கின்றார்? அவர்கள் எதற்காக வருகின்றார்களோ, எந்த மனநிலையில் வருகின்றார்களோ அதற்கு நான் செவி கொடுத்து அவர்கள் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி நான் விடுவிப்பேன். தாவீது அதை தான் சொல்கிறார். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கு நாம் ஏன் சமாதானத்தை இழந்தவர்களாய், நாம் நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் என்றால், நமக்குள் ஒரு விதமான பயம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பயம் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. எனவே தான் ஆண்டவர் சொல்கின்றார், இந்த பயம் என்பதை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தினால் உங்கள் உள்ளம் நிரம்பி இருக்கும். ஏன் சமாதானம் இல்லை? காரணம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எக்ஸாமை குறித்த பயம், ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போக வேண்டும் என்றால் அங்கே எப்படி இன்டர்வியூ இருக்குமோ அதை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல காரியங்கள் மனிதன் பயப்படுகின்ற பயத்தை வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் பல வகையான காரணங்களால் மனிதன் பயந்து போயிருக்கின்றான். எவ்வளவு தான் தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும், எவ்வளவு தான் மற்றவர்களுடைய சாட்சியை கேட்டாலும், எவ்வளவு தான் பைபிள் வாசித்தாலும், எவ்வளவு தான் ஜெபித்தாலும் நமக்குள் ஒரு விதமான அந்த உணர்வு இருக்கின்றதே, இந்த பயம் இருக்கின்றதே, அதை கர்த்தர் அறிந்திருக்கின்றார். ஆகவே தான் ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? பயப்படாதிருங்கள். வேதத்தில் ஏறக்குறைய 365 தடவை பயப்படாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். அவருடைய ஜனமாகிய நமக்கு, மனிதர்களுக்கு, அவரை பார்க்கின்றவர்களுக்கு, அவரை நோக்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கு, அவரிடத்தில் ஜெபிப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்கின்றார், பயப்படாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வருடத்திற்கு 364 நாட்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீங்கள் காலையில் விழிக்கும் பொழுதே உங்களை பார்த்து சொல்கின்ற காரியம், இந்த நாளை குறித்து பயப்படாதிரு, ஏனென்றால் நான் உன்னுடனே கூட இருக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குழந்தை எப்படி அவ்வளவு நிம்மதியாக அது உறங்குகின்றது, நிம்மதியாக இருக்கின்றது, எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கிறது? காரணம் என்ன? அதை பராமரிக்க, அதனுடைய தேவையை சந்திக்க, அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய அதனுடைய தாய் கூடவே இருக்கின்றாள். அந்த தாய் ஒரு 5 நிமிடம் இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை மிரண்டு போய்விடுகின்றது, அழுகின்றது. காரணம் என்ன? அந்த ஒரு செக்யூரிட்டி இல்லை, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு அதற்குள் வருகின்றது. ஆனால் தாய் பக்கத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய இடி இடித்தாலும் சரி,
எவ்வளவு பெரிய காரியம் நடந்தாலும் அதை குறித்து அது கவலைப்படாது. ஏனென்றால் நான் என் தாயின் அரவணைப்பில் இருக்கின்றேன், அவர்கள் என்னை பாதுகாப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு மன இயல்பு உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகின்றார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஏன் பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறோம் தெரியுமா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை விடுவிக்க அவரால் கூடும் என்றதன் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38வது அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். அங்கே எரேமியா தீர்க்கதரிசி யூதா தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார். என்ன? பாபிலோன் ராஜா வந்து முற்றுகை போடுவார். அவர் போன பிறகு அதற்கு பிறகு அவரை முற்றுகை போட வேறொருவன் வருவான், கல்தேயர்கள் வருவார்கள். அப்படி வரும்பொழுது நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் அதை சொல்கின்றார். ஆகவே இவன் சொல்லுகின்றான். அதை கேட்டவுடன் அந்த சீதேக்கியா ராஜாவுக்கு கூட இருக்கிறவர்கள்லாம், இவன் இப்படியாக நமக்கு விரோதமாக, நாட்டுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவரை கொன்று போடும்படியாக, அவனை சிறையில் அடைக்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றான். அவ்வாறு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். இல்லை, நாம் அவர்களை எதிர்த்து போரிடலாம், அவர்கள் தோற்று போவார்கள், நாம் ஜெயிப்போம் என்று சொல்லி இப்படியாக வேண்டாத காரியங்களை சொல்லுகின்றார்கள். அது அவர்கள் காதுக்கு இன்பமானதாக இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்ப்பது நடப்பதைப் போல் இருக்கிறது. ஆனால் இவர் எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு என்ன சொல்கின்றார்? அல்ல, அப்படி அல்ல, நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள் என்று சொன்னது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே அவரை என்ன செய்து விடுகின்றார்கள்? ஒரு துறவியிலே, ஒரு ஆழமான கிணற்றிலே அவரை இறக்கி போட்டு விடுகின்றார்கள். ஆக கயிறு கட்டி உள்ளே இறக்கியாச்சு. அதில் தண்ணி கொஞ்சமாக இருக்கிறதுனால அந்த சகதி என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படிப்பட்டையான உளையான சேறு அதில் உள்ளே இறக்கிவிடப்பட்டார். அதிலே மரணத்தோடு அவர் போராடி கொண்டிருந்த பொழுது நடந்த ஒரு காரியம் என்ன? அங்கே எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்பவர் போய் சீதேக்கியா ராஜாட்ட சொல்கிறாரு, அவரை சிறையில் தானே அடைக்க சொன்னீங்க, அவரை கொல்லும் பொருட்டாக அவர்கள் இப்படி பாழடைந்த ஒரு கிணத்துல இறக்கி விட்டுருக்காங்க என்று சொன்ன பொழுது சீதேக்கியா என்ன சொல்கிறான்? நீ போய் அவனை காப்பாற்று. அந்த ராஜா சொன்னது அவரை சிறையில் அடையுங்கள் என்று. ஆனால் கூட இருந்தவர்கள் எல்லாம் அவர் மீது கோபப்பட்டு, எரிச்சல் பட்டு, பொறாமை கொண்டு அவரை சாகடிக்கும்படியாக உள்ளே அந்த சேற்றிலே, உளையான சேறு உள்ள அந்த துறவிலே உள்ளே இறக்கி விட்டார்கள், கிணற்றிலே இறக்கி விட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே எரேமியா நிச்சயமாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இருந்திருப்பார், கர்த்தரை நோக்கி ஜெபித்து இருந்திருப்பார். ஆக அந்த எத்தியோப்பியனா, அந்த அரசவையிலேயே உள்ள ஒருவன், எத்தியோப்பியனாகிய ஒருவன், அவன் சீதேக்கியா ராஜாவிடம் அவருடைய நிலைமையை பற்றி சொல்லுகின்றான். சொன்ன பொழுது அந்த சீதேக்கியா ராஜா என்ன செய்கின்றார்? நீ போய் அவனை காப்பாற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யார் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி சொன்னாரோ அவர் வாய் வழியாகவே அவர் விடுவிக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலையையும் கர்த்தர் கொடுத்தார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவர்களால் தான் இந்த பிரச்சனை, இவர்களால் தான் எனக்கு எல்லா காரியமும் எல்லாமே நெகட்டிவாக, எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இவன் ஒழுங்காக படித்திருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கும். இதோ நான் சொன்ன இடத்தில் திருமணமாகி இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கின்ற மக்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நான் இருக்கின்றேன். யாரால துன்பம் வந்தது என்று நினைக்கின்றீர்களோ, இவர்களால் தான் எனக்கு இந்த நிலைமை வந்தது என்று நினைக்கிறீர்களோ, அவர்கள் மூலமாகவே உங்கள் நிலைமையை உயர்த்த என் தேவனால் கூடும். அந்த சீதேக்கியா ராஜா தான் சொன்னார், எரேமியாவை சிறைச்சாலையிலே அடையுங்கள் என்று சொல்லி.
ஆனால் அவன் மூலமாகவே எரேமியாவுக்கு விடுதலை கிடைக்கும்படியான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது என்று சொல்லி எரேமியாவின் புத்தகம் 38வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். அந்த தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கின்றார். அதே வல்லமை உடையவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த பயம் என்று சொல்லும் பொழுது பல வகைகளில் நமக்கு வருகின்றது, பல காரணங்களால் வருகின்றது. மனிதர்களால் ஏற்படக்கூடிய பயம் நமக்கு இருக்கின்றது. இங்கே எரேமியாவுக்கு அங்கே உள்ள மனிதர்களால், அந்த ராஜாவை சுற்றியுள்ள மனிதர்களால், அந்த நாட்டினுடைய மனிதர்களால், கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை பேசி பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்த மனிதர்களால் அவனுக்கு ஆபத்து, அவனுக்கு தீமை. ஆகவே அவர்கள் மூலமாக அவர்களை நினைத்தால் இவனுக்கு ஒருவித பயம் வந்திருக்க வேண்டும், ஆனால் வரலை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னதை நான் செய்தேன், அதனால் வரைகின்ற விளைவுகளிலிருந்து தப்புவிக்க அவரால் கூடும். இதுதான் நமக்கு வர வேண்டும். ஆக மனிதர்களை குறித்த பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. இந்த வேதத்தில் பார்க்கிறோம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் கிதியோனை குறித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினால் அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். எதை? அங்கே உள்ள அந்த பாகால் விக்கிரக தோப்பையெல்லாம் வெட்டி போடு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதற்கு முன்பதாகத்தான் கிதியோனை பார்த்து சொல்லுகின்றார், உன் மூலமாக மீதியானியரிடமிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை நான் கொடுக்க போகின்றேன், உன்னோடு நான் வருகின்றேன், உன்னோடு இருப்பது நான் அல்லவா, ஆகவே நீ தைரியமாய் போ என்று இவ்வளவு தூரம் அவனை தைரியப்படுத்தி எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், உன் தகப்பன் வீட்டார் வழிபடுகின்ற அந்த பாகால் எல்லாம் விக்கிரக தோப்புகளை எல்லாம் நீ அகற்றி போடு, அதை வெட்டி போடு என்று சொல்லுகின்றார். இவனுக்கு ஒரே பயம். என்ன பயம்? நம்ம பகலில் செய்தோம்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து நம்மை என்ன செய்து விடுவார்கள்? கொலை செய்து விடுவார்கள் என்ற ஒரு பயத்தில் கர்த்தர் சொல்லியும், கர்த்தர் இவ்வளவு தூரம் உன் மூலமாகத்தான் மீதியானியரிடமிருந்து இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு வரப்போகிறது என்று சொல்லியும் மனிதர்களை குறித்த ஒரு பயம், மனிதர்களை குறித்த ஒரு ஆகவே அவன் பகலில் செய்யாமல் இரவிலே செய்தான். மக்களுக்கு பயப்பட்டபடியினால், வசனம் இப்படி தான் சொல்கிறது, மனிதர்களுக்கு பயந்தபடியினால் அதை இரவிலே நிறைவேற்றினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி எத்தனை ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் கேட்கின்றோம், எவ்வளவு வசனங்களை நாம் வாசிக்கின்றோம், அவர் எவ்வளவு அருமையாய் நம்மோடு கூட நம்மில் ஒருவராய் நமக்குள் வாசம் செய்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் மனிதர்களை குறித்து ஏன் பயப்பட வேண்டும்? அவர்கள் அதை செய்து விடுவார்களோ, இவர்கள் இதை செய்து விடுவார்களோ, ஐயோ இப்படி பேசினால், அவர்கள் காதுக்கு போனால் என்ன ஆகும்? குடும்பமே இரண்டாக போய்விடுமே, என்னுடைய தொழிலுக்கே ஆபத்து வந்து விடுமே, என் பிள்ளைகளை எதிர்காலமே பாதிக்கப்பட்டு விடுமே, இதோ அந்த மனிதருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவர்களும் அதே தொழிலில் ஈடுபட்டார்கள் என்றால் என் தொழில் பாதிக்கப்பட்டு போய்விடுமே. இப்போ உலகத்தின் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய தொழிலுக்கு வியாபாரத்திற்கு என்ன ஆகுமோ, இதோ பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இருக்கின்றார்களே, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ, இப்படிப்பட்டதான பயம்தான் மக்களை பிடித்து கொண்டு என்ன செய்கின்றது? ஆட்டி வருகின்றது. இதுதான் நாம் நம்முடைய உள்ளத்திலே அமைதி கொள்ளாதபடிக்கு நம்முடைய சமாதானத்தை குலைத்து வருகின்றது. அதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? யோவான் சுவிசேஷத்தில் 20வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா, அங்கும் இதே சம்பவம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்று சொல்லி அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். மரியை மகதலேனாளுக்கு வெளிப்படுத்தினார். மரியை மகதலேனாள் ஓடி வந்து சீஷர்களுக்கு அதை தெரியப்படுத்தினார். சீஷர்களும் அதை என்ன செய்தார்கள்? ஓரளவுக்கு அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கு காலியான கல்லறையை அவர்கள் பார்த்தார்கள்.
மகதலேனா மரியாள் போய் அவர் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகள் எல்லாம் சீஷருக்கு அறிவித்தார். யோவான் 20:19 சொல்கிறது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அப்போ இந்த சமாதானத்தை இழந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? மனுஷருக்கு பயப்படுற பயம். யூதர்களுக்கு பயந்ததினால். ஏன் யூதர்களுக்கு பயந்தார்கள்? அந்த யூதர்கள் தான் என்ன செய்தார்கள்? இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். நாம் எல்லோரும் அவரோட கூட எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். அவருடைய சீடர்கள் என்பது தெரியும். அடுத்து நம்மையும் பிடித்து அப்படி கொன்று போடி விடுவார்கள் என்று பயந்து, மனிதர்களுக்கு பயப்படுகின்ற பயம், எல்லாத்தையும் கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இருந்தார்கள். அதற்கு நடுவே இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கும் பொழுது பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் தான் இருக்கிறேன் பேர், வீட்டில் என்ன செய்ய முடியல, ஒரு ஃப்ரீயாக சில காரியங்களை பேச முடியவில்லை. வாயை திறந்தாலே எல்லோரும் சண்டைக்குத்தான் வருகின்றார்கள். என்னுடைய பேச்சை கேட்பதற்கு இங்கு யாருமே இல்லை. என்னை கலந்து ஆலோசிப்பதற்கு யாருமே இல்லை. மனிதர்களுக்கு பயப்படுகின்ற பயம். நான் இதை சொன்னால் அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள்? நான் இதை எடுத்துரைத்தால் என்னை அந்த இடத்திலிருந்து தள்ளி விடுவார்களே? இப்படியாக சொல்ல வேண்டியதையும் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை நாமே வருத்தி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அநேகர் இருக்கின்றோம். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக சொல்வார்கள் அல்லவா, தான் என்ற அகங்காரத்தில் செய்கின்ற ஒரு காரியம் அல்ல. செய்ய வேண்டியதை, கர்த்தருக்கு உகந்ததை செய்வதிலே நாம் எந்த விதமான தயக்கமும் காட்டக்கூடாது, ஒரு பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. மனிதர்களை பற்றிய பயம் நமக்கு வேண்டாம். எனக்கு மேலே இருக்கிற அந்த சூப்பர்வைசருக்கோ அல்லது மேனேஜருக்கோ என்னை கண்டாலே பிடிக்காது. ஆகவே அவர்கள் ஒவ்வொரு வருடம் முடிவிலும் ஒவ்வொருத்தரை குறித்தும் அந்த கிரேடு போடும் பொழுது எனக்கு குறைவாக போட்டு விடுவார்களோ, ப்ரமோஷனுக்கு தடையாக இருந்து விடுவார்களோ? நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலம் அந்த மேனேஜர் கையில் இல்லை. உங்கள் எதிர்காலம் நீங்கள் வாங்குகிற மார்க்கில் இல்லை. உங்கள் எதிர்காலம் நீங்கள் சம்பாதிக்கின்ற உங்கள் வருமானத்தில் இல்லை. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15 அதைத்தான் சொல்கிறது. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். இந்த ஒரு வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவரையும் மேன்மைப்படுத்த. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேலின் அரசனாக மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். திக்குவாயாக இருந்த மோசேயை கொண்டு ஏறக்குறைய 22 லட்சம் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து 430 வருடமாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களை மீட்டு வெளியே கொண்டு வர என் தேவனால் கூடும். அந்த அளவுக்கு மோசேயை மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். எவ்வளவு காரியங்களை நாம் வாசிக்கின்றோம். ஆக எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் இந்த பயம் என்ற அந்த உணர்வினை நம்முடைய உள்ளத்தை விட்டு நீங்கள் எடுத்து போட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். மனிதர்களுக்கு பயப்படுகின்ற பயம் நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதே போல் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 41 வசனம் வரையிலும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அங்கே சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கின்றார். அப்பொழுது படவிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். கொஞ்சம் தூரம் அது ஒழுங்காக தான் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய நடுக்கடலில் போகும் பொழுது பெரிய சூறாவளி காற்று, பெரும் புயல். அப்பொழுது ஆண்டவர் பின்னணியிலே தூங்கி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். இவர்களும் அந்த கடல் தொழில் செய்பவர்கள் தான் எதையோ செய்து பார்த்திருக்கின்றார்கள். ஆனாலும் இவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? தாக்கு பிடிக்க முடியவில்லை. உடனே பயந்து போனார்கள். பயந்து போய் ஆண்டவரை எழுப்புறாங்க. இப்படி நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? பாருங்க,
கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று வீசுகிறது, படகு அலைக்கழிக்கப்படுகிறது, தண்ணீரெல்லாம் படகுக்குள்ளே வருது, எப்போ மூழ்கி போக போகிறோன்னே நமக்கு தெரியலை, நீங்கள் இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவரை எழுப்புகிறார்கள். கர்த்தர் எழுந்தார், பார்த்து விட்டு உடனே இறையாதே அமைதலாயிரு, ஒரே வார்த்தை. உடனே காற்று கடல் எல்லாம் அடங்கி போயிற்று. பிறகு சீடர்களை பார்த்து சொல்கின்றார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை யார் பயப்படுவார்கள் தெரியுமா? விசுவாசம் இல்லாதவர்கள் தான் பயப்படுவார்கள். என்ன விசுவாசம்? கர்த்தர் என்னோடு கூட தான் இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவர் என்னோடு கூட தான் இருக்கிறார், என்னை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நினைக்காமல், ஏதோ இந்த சூழ்நிலை தான் நம்மளை காப்பாற்றுவது போல, நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் தான் நம்மை தூக்கி நிறுத்துவது போல, இப்படியாக நாம் அவர்களுக்கும் அந்த சூழ்நிலைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது எதை காட்டுகிறது? நாம் இன்னும் விசுவாசத்தில் வளரவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என் தேவன் இருக்கிறார் என்ற அந்த உறுதியான விசுவாசம் இங்கே சீடர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அவர்தான் சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னார் என்றால் நிச்சயமாக நம்மை நடத்தி கொண்டு போக அவரால் முடியும். ஏன்னா அதற்கு முன்பதாகத்தான் அவர் 5 அப்பா 2 மீனை வைத்து 5000 பேருக்கு போஷித்து மீதி 12 கூடைகளில் துணிக்கைகளை எடுக்க உதவி செய்தார், அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் என்பதை அவர்களும் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர் என் கூட இருக்கிறாரு, அதனால் எது வந்தாலும் நம்ம ஏன் பயப்படணும் என்ற அந்த உணர்வு இல்லாமல், ஐயோ நாங்கள் சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கு நாமும் ஆண்டவரை பார்த்து பல நேரங்களில் அப்படி தான் நினைக்கிறோம், ஐயோ இவ்வளவு துன்பத்திலையும் இவ்வளவு வேதனையிலையும் இவ்வளவு கஷ்டத்திலையும் நான் இருந்து கொண்டிருக்கின்றேனே, இந்த வியாதியினால் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, இந்த கடன் பிரச்சனையினால் நான் துவண்டு போய் இருக்கின்றேனே, நான் என்ன செய்தாலும் எனக்கு ஒரு நல்ல பெயர் இல்லையே, நான் எதை தொட்டாலும் அது வளருவது இல்லையே, துலங்குவது இல்லையே, இப்படியாக பல வகைகளில் நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றேனே, நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்வதனால் என்ன பிரயோஜனம்? இப்படியாக நெருக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லி மனம் சோர்ந்து போன நிலைமையிலே என்ன ஆகுமோ என்ற ஒரு பயத்திலே நம்ம எத்தனை பேர் காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றோம்? எத்தனை பேர்? ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கடனை பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? என்னால் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? என்னால் உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? என்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியாதா? என்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியாதா? என்னால் உங்களுடைய வியாதியை தீர்க்க முடியாதா? ஆண்டவர் நம்மை பார்த்து தான் கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த நாளில் கர்த்தர் நம்மை திடப்படுத்தும்படியாய், நம்மை ஸ்திரப்படுத்தும்படியாய் அவர் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார் தெரியுமா? என் பிள்ளைங்க பயமின்றி அதர்கள் நல்ல ஃப்ரீயாக இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நான் அவங்க கூட இருக்கிறேன். இதை உங்கள் உள்ளத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது உங்கள் உள்ளத்தில் அதை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை செய்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கின்றார், எல்லாவற்றை காட்டிலும் அந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆக மனிதர்களை குறித்த பயம் வேண்டாம், சூழ்நிலைகளை குறித்த பயம் வேண்டாம், பிசாசின் போராட்டத்தை குறித்த பயம் வேண்டாம். ஏனென்றால் என்னாகமம் 23:23 சொல்வது போல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அநேகர் சொல்கிற காரியம் இப்படியெல்லாம் பிரச்சனையெல்லாம் பார்த்தா எங்களுக்கு யாரோ எதையோ செய்திருக்காங்க. யாரும் எதையும் செய்தாலும் அது ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை தொட முடியாது. பிரியமானவர்களே, நாம் அக்கினியாக பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருடைய கோட்டைக்குள் இருக்கும் பொழுது அதை தாண்டி எந்த சத்துருவும் உள்ளே நுழைய முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம் அதுதான்.
யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யார் விரோதமாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாகத்தான் அந்த காரியம் போகுமே தவிர, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் உங்களுக்கு செய்கிறார்களோ அதுதான் அவர்கள் மீது ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர, அது நம்மை சேதப்படுத்தாது என்பதை உறுதியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சமாதானம் நமக்குள் இல்லாமல் போவதற்கு அடிப்படை காரணம், முக்கியமான காரணம், முதற் காரணம் நமக்குள் காணப்படுகின்ற அந்த பய உணர்வு. பலதை குறித்த, மனிதர்களை குறித்த பயம், சூழ்நிலைகளை குறித்த பயம், பிசாசை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம் நமக்கு. அதே போல் எதிர்காலத்தில் இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ என்று சொல்லி வேண்டாத கற்பனைகளினாலே வருகின்ற பயம். ஆக இவற்றை எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று தான் என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகின்றார். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். எதுவுமே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இம்பாசிபிள் என்பதை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஐ ஆம் பாசிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் எல்லாம் முடியும். இம்பாசிபிளை பாசிபிளாக மாற்றுபவர் தான் நம்முடைய ஆண்டவர். இப்போ உங்களுக்குள் எந்த பயம் இருந்தாலும் சரி, எதை குறித்ததான கவலை இருந்தாலும் அதெல்லாம் எடுத்து போட்டுடுங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அன்று சீடர்கள் பூட்டி இருந்த வீட்டிற்குள் இருந்த பொழுது அதற்குள்ளும் நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அவர்தான் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் வாசித்த அந்த வசனத்தின் பிரகாரம் தாவீது சொல்வது போல சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நீங்களும் சொல்வீர்களா? இந்த நாளில் நான் கர்த்தரை தேடி வந்தேன், நான் அவரை தெரிந்து கொண்டேன், அவர் சொன்ன காரியங்களுக்கு நான் செவி கொடுத்தேன், எனவே என்னுடைய பயமெல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிற்று என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எதையோ எண்ணி நாங்கள் கலங்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே. எதையோ நினைத்து பயந்து கொண்டிருந்தோம் சுவாமி. எப்படி ஆகுமோ என்ற ஒரு திகில் எங்களுக்குள் இருந்தது. மன கிளேசம் உள்ளவர்களாக காணப்பட்டோம். ஆனால் இந்த வேளையிலே எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு, இந்த பிரச்சனைகளை விட என் தேவனுடைய பவர், வல்லமை அதிகம் என்பதை புரிந்து கொண்டோம். நீர் இருக்கும் பொழுது எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தாவே, எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளும் இருளின் ஆதிக்கங்களும் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அதுகளுக்கு அதிகாரம் இல்லை ஆண்டவரே. எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே இருளுக்கு அதிகாரம் இல்லை. எங்கே வல்லமை இருக்கின்றதோ அங்கே சத்துருவுக்கு இடம் இல்லை ஆண்டவரே. ஆகவே இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஒரு விசை கூட நாங்கள் உம்மை அழைக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் வரும்படியாய் அழைக்கிறோம். எங்கள் இல்லத்தில் வரும்படியாய் அழைக்கிறோம். எங்களுடைய வீணான அவிசுவாச எண்ணங்களை எங்களை விட்டு அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பயத்தை எங்களை விட்டு நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இதோ வேதத்திலிருந்து நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி அந்த எரேமியாவை கர்த்தாவே நீர் காக்க வல்லவராக இருந்தீரோ, அதே போல எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து எங்களை காக்க வல்ல தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் குடும்பத்தை காக்க வல்லவர், எங்கள் தொழிலை காக்க வல்லவர், எங்கள் சுகத்தை காக்க வல்லவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் இனி கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பயப்படாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே என்று சொல்கிற ஆண்டவர் கூட இருக்கிறார். எனவே நீ எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியால் பல அற்புதங்களாலும் அடையாளங்களாலும்
என் தேவன் தான் இருப்பதை உறுதிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, இந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்குள் ஊன்ற கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட ஒரு பிள்ளையும் கூட இனி பயப்படாதபடிக்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி பிள்ளைகள் தைரியமாக இருக்க கிருபை தருவீராக. தொடர்ந்து இந்த பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே நாம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். God bless you.